நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 681வது மகரந்த சிறகுக்கு அழகாக மலரில் இருக்கின்றது வளமை போல. இன்று சற்று தாமதமாகிவிட்டது என்றாலும் மிக மன்னிப்போடு திரும்பவும் நாங்கள் செல்லலாம் நினைக்கின்றேன். பண்டுசிரிப்பில் பிறப்பிடமாக கொண்டவர், கொழும்பில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருப்பவர், 36 வருடங்களாக ஆங்கில ஆசிரியர் சேவை புரிந்த ஒரு சிறந்த ஆசிரியர் தொழில் செய்தவர். வாசிப்பு திறனை மாணவர்களிடையே வளர்ப்பதற்காக பல செயல் அமர்வுகளில் நடாத்தி வருபவர், பயிற்றப்பட்ட ஆங்கில ஆசிரியர். அதைவிட மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் இலங்கை வளாக முதுமானி கற்கை நெறி ஆங்கில விரிவியாளராக இருந்தவர். இது போல கல்வி முதுமானி ஆங்கில கல்வி பட்டதாரி, IWMS இன் எஜுகேஷன் ஆசிரியர். இப்படி பல விதமான சிறப்புகளை கொண்ட கவி சந்திரிகா மோகனதாஸ் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். கவி மாதிரியே அவர்களுடைய அழகா இருக்கும். வணக்கம் கவி சந்திரா அவர்களே. வணக்கம். 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 கொஞ்சம் அன்றமாக இருக்கிறது, இன்று கொஞ்சம் சற்று தாமதமாக இருந்தாலும் மிக அழகாக இருக்கிறது. எப்படி உங்களுக்கு நேரம் இதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கான மிகுந்த ஒரு சிறந்த ஒரு கல்வி தகமைகளோடு பல அனுபவங்களும் உங்களிடம் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. அந்த வகையில உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? உங்களுடைய குடும்ப பின்னணி பற்றி எமது உறவுகளுக்கு கூற முடியுமா? தாயார் தான் உண்மையில எனக்கு முதல் குரு. ஏனென்றால் அவர் ஒரு ஆசிரியர், அதிபராக இழைப்பாரிவர். அவர் ஆங்கில மீடியத்தில் ஆங்கிலத்திலேயே கற்றவர். எங்களோட வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் எல்லாரும் புக்ஸாலதான் நிறைந்திருந்தது. நான் புத்தகங்களால சூழப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தேன். அவரும் வாசிப்பதுல மிகவும் ஆர்வம் உள்ளவர். அப்ப எங்களோட வீட்டுல அந்த நேரமே எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு வரதராஜன் கரித்துண்டு, அகிலண்ட சித்திரப்பாவை, மற்ற பொன்னியின் செல்வன் சின்ன வயசுல அது எனக்கு விளங்குதோ விளங்கல வாசிக்கிற அளவுக்கு புக்ஸ் வீட்டுல. ஹரிச்சந்திரன் புக், நலன் தமயந்தின் புக் வந்து நான் 3 வயசுலயே வாசிக்க ஆரம்பித்து விட்டேன். எனக்கு வேற பொழுதுபோக்கு இல்லை அந்த நேரத்துல. உங்களுக்கு தெரியும், டிவி இல்ல, ஒன்லி ரேடியோஸ். அது ஒரு வீட்டுக்கு ஒரு ரேடியோ, அது மிக கவனமாக உயரத்துலதான் வச்சிருப்பார்கள், ரொம்ப பத்திரமா. அப்போ எங்களுக்கு ஆக அந்த சிறுவர் மலர், இளைஞர் மன்றம், அதுக்குத்தான் நாங்கள் ஓடி போய் இந்த ரேடியோக்கு பக்கத்துல இருப்போம். மிச்ச நேரம் எல்லாம் விளையாட்டு, டியூஷன்ஸ் இல்ல, அப்ப கதை வாசிக்கிறது. அப்ப அதனால ஒரே சொல்லுங்க. நல்ல நிகழ்ச்சி விஷயத்த சொன்னீர்கள். இப்ப டியூஷன் அலைகிறார்கள், அப்ப டியூஷன் இல்லையான்னு சொன்னீர்கள். நேரமா 6 மணி மட்டும் விளையாட்டுறது முகங்காலதுனா, பிறகு திருப்பி வாசிப்பு படிப்புன்னா அவ்வளவு. அப்படித்தான் எங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் போனது. ஆரவாரம் பரபரப்பு இல்ல எந்த நேரமும். அப்ப மெட்டது எனக்கு ஆங்கில புத்தகங்கள் வாசிக்கிறதுலயும் ஆர்வம் சின்னத்துல இருந்து. அப்ப அம்மாவுக்கு பின்னாலேயே நான் சுத்தி கொண்டு திரிவேன். ஒரு புத்தகத்தை எடுத்தா என்னுடைய கூடுதலான நேரம் கிச்சன்ல தான் இருந்தது. எங்களோட அம்மா இந்த நேரம் கிச்சன்ல தான் இருப்பாங்க. வேலைக்கு போவா, பிறகு மிச்ச நேரம் முழுக்க கிச்சன்ல தான் இருக்க வேண்டிய அவ என்ன வேலைக்கு சொல்றத. அப்ப அவ சுத்தி கொண்டேதான் நான் இருப்பேன். ஒரு புத்தகத்தை கையில வச்சுக்கொண்டு அவக்கு பின்னாலேயே அப்படி திரிவேன். சில வேளை அம்மா போய் கட்டில படுத்துருவா, நான் போய் இருந்து வாச்சு கொண்டே இருப்பேன். அவளை உறங்கிடுவா, நான் உடனே அழ தொடங்கிடுவேன். அப்போ டக்குன்னு எழும்பி, என்னம்மா இல்ல நீங்க கதையை வாசிக்க முடியலையே, நீங்க படுத்துட்டீங்கன்னா அப்புறம் எழும்பி இருந்து உஷாராக அதை முடிக்கும் மட்டும் இருந்து சொல்லித்தானே. என்னுடைய முதல் குரு வாசிப்புல என்னுடைய தாயார். அது மட்டும் இல்லாம சிறு வயதுல இருந்தே அவர்கள் அந்த அம்புலி மாமா, உங்களுக்கு தெரியும், முந்தின காலத்துல நாங்கள் சின்ன அம்புலி மாமா கதைக்காலம் மாத, அது ஒரு சிறுவர்களின் மாத சஞ்சிகை, அதுக்காக காவல் இருப்போம். அதுண்ட இங்கிலீஷ் வேர்ஷனாக சந்தமாமா என்று ஒரு புத்தகமும் வரும். அப்ப நான் என்ன செய்ய, இது ரெண்டையும் வாசிச்சு ஒப்புடுறது. அதனால எனக்கு அந்த டிரான்ஸ்லேஷனும் அந்த மொழி ரெண்டையும் கம்பேர் பண்ண அந்த விருப்பம் சின்னல இருந்தே வந்ததால எப்பொழுது நான் தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் வகுப்புலையும் முன்னுக்குத்தான் இருப்பேன்.
உண்மையாக உங்களுடைய விஷயம் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மிக மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த வாசிப்பு என்றதுதான் உங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கிறது இல்லையா? அந்த வகையில இதுவும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் என்று மாத்திரமல்ல, பெரியவர்கள், வயது வந்தவர்களோ பெற்றோர்களோ யாரும் எதையும் வாசித்தா நாங்கள் எங்கேயோ மேல போவோம்ன்றதுக்கு நீங்களே மிக உதாரணமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய மிக மகிழ்ச்சியா இருக்கிறது, நீங்கள் பண்டத்திருப்புல பிறந்திருக்கின்றீர்கள், கொழும்புல வாழ்ந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அம்மாவின் பின்னணியில வந்து உங்களை இவ்வளவு தூரம் வளப்படுத்தி தொடர்ந்து 36 வருட ஆங்கில ஆசிரியையாக பணிபுரிந்த அந்த அனுபவத்துடன் இப்பொழுது நீங்கள் இந்த வாசிப்பு ஆசிரியர், உங்களுக்கு ஆசிரியர் தொழிலில் இப்படி பல்வகையான அனுபவங்களை பெற்ற நீங்கள் இந்த வாசிப்பை மாத்திரம் அதை நீங்கள் தெரிவு செய்தீர்கள். அதுல எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை நீங்கள் வாசிச்சது உங்களோட அம்மாட இருந்தாலும் அதை தொடர்ந்து அவர் மற்ற விரலுக்கு சொல்ல வேண்டும். இப்ப நீங்கள் அதைத்தான் அங்க செய்து வாரீர்கள் இல்லையா? பல பாடசாலைகளிலும் மாணவர்களுக்கு அதை செய்து அது எந்த விதம், எப்படி நீங்கள் அதை எந்த விதத்துல செய்யறீங்கள், அதை பற்றி முதலாவது வந்து எனக்கு இந்த வாசிப்புல மிகவும் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ஒரு காரணம், நான் வந்து என்னுடைய ஏ லெவல முடிச்சுட்டு ஆங்கில டிப்ளோமா செய்து கொண்டிருந்தேன் ஜப்னா டெக்னாலஜில. அப்ப எங்களுக்கு அங்க பிரிட்டிஷ் டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க. நன்றா எல்ஸ்வர்த், ஆன் பிலிப்ஸ் 2 பிரிட்டிஷ் டீச்சர்ஸ். அவ மோகேம்ல, லண்டன் மோகேம்ல இருந்து அவ வந்திருந்தவ. அவ பார்க்க யங் டீச்சர்ஸ், வெரி யங், வெரி ஆக்டிவ் டீச்சர்ஸ். அவர்கள் வந்து வாசிப்ப வந்து எங்கட ட்ரெடிஷனல் முறையில சும்மா வாசிக்கிறது கேள்வி கேட்கறது இல்லாம எங்களை இயங்க வைத்தார்கள் வகுப்புல. அவர் எப்பொழுதும் வரைக்கும் இந்த கையில OHP தூக்கிட்டு வர. அந்த காலத்துல எல்லாம் கம்ப்யூட்டர் ப்ராஜெக்டர்ஸ் இல்ல. அப்ப இந்த கையில பெரிய OHP, இந்த கையில ஒரு பெரிய பேக் நிறைய எத்தனையோ கார்டுகள், பிளிப்கார்ட்ஸ் எல்லாம் சொல்லட்டைகள், அது இல்லைன்னா அப்படி வச்சுக்க 2 கையும் இப்படித்தான். நாங்க சொல்லுவோம் இங்க வாங்க தாங்கன்னு தர முடியாது, என்ன விட்டா விழுந்துடும். அப்படித்தான் வருவா. ஏன்னா அவ்வளவு ஆயத்தம். வகுப்புக்கு போறதுக்கு முதல் ஒரு ஆசிரியர் முன்னாயத்தம் வந்து மிகவும் அவசியம். அப்ப அந்த ரீடிங்க எப்படி எங்களை பேச வச்சா, அதுல இருந்து எங்களை ப்ரொடியூஸ் பண்ண வச்சா. முக்கியமா என்னன்னா எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்பரன்ஸ் சொல்லி அந்த காலத்துல அந்த OHPல நாங்க கையால் எழுதி அந்த OHPல வச்சால் அது ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் சிவர்ல. இப்ப எங்களுக்கு அதை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கல. எங்கட கையெழுத்து, நாங்கள் கீறின கிராஃப்கள், நாங்கள் கீறின படங்கள், அதை வாசிச்சத நாங்கள் என்ன செய்ய வேணும், ஒரு படங்களாவோ அல்லது ஒரு அட்டவணைகளாவோ நாங்கள திருப்பி வெளிப்படுத்த வேண்டும். எங்கள்ல இருந்து வாசிப்பும் கேட்டலும் வந்து ரிசெப்டிவ் ஸ்கில்ஸ் சொல்வார்கள், அதாவது உள்வாங்கும் திறன். ஆனா பேச்சும் எழுத்தும் ஆக்கத்திறன், ப்ரொடக்டிவ் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. அவர் வந்து வாசிப்போட நிப்பாட்டில அதை எப்படி திருப்பி ப்ரொடக்டிவ் ஸ்கில்லா மாத்தேக்கலதான் அது உண்மையான பெரிய யோசனை. எங்களை 3-4 ஸ்கில் விருத்தி எங்களுக்குள்ள வரும். அது எனக்கு உண்மையில அந்த பிரிட்டிஷ் டீச்சர்ஸ் கிட்ட படிச்சது உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயம். நான் டீச்சரா இருக்கக்குள்ளையும் எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சது பிரிட்டிஷ் கவுன்சில், 2ஆம் மொழி ஆசிரியர்களுக்கான ஒரு இது. அது ஸ்காலர்ஷிப்பா எனக்கு கிடைச்சது. அங்க போனாலும் எனக்கு திருப்பியும் 2 டீச்சர்ஸ் இருந்தாங்க. கீத் ராப்சன், ஜொனத்தன் ஸ்மித். அவர்களும் பாத்தீங்கன்னா அவர்கள் கற்பித்த முறையும் எங்களுடைய ட்ரெடிஷனல் டீச்சர்ஸ் கற்பித்த முறையும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவர்கள் எங்களை நிறைய மேல வகுப்புல ஓடி ஆடி கொண்டிருப்போம். நாங்கள் இருந்து வாசித்ததில்லை, எப்போதுமே ஓடிக்கொண்டிருப்போம். அவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அந்த சிவர்ல அந்த சொற்களை பேஸ் பண்ணுவாங்க. அப்ப நாங்க அதை கொண்டு போய் மேட்சிங் வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணவர், அல்ல இன்னொருவர் கையில வைத்திருப்பார், அவரோட போய் ஓடி போய் நாங்கள் அவரோட சேர்ந்து ஜாயின் பண்ணுவோம். சில வேலை ஆப்போசிட் அனனிம்ஸ் சினானிம்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், சொற்களை கண்டுபிடிக்கிறதாம், சொற்றொடர்களை கண்டுபிடிக்கிறதா, அப்படி நிறைய டெக்னிக்ஸ் எங்களுக்கு புது டெக்னிக்ஸ அவர்கள் சொல்லி தந்தார். அது எனக்கு ஒரு ஆர்வமா நானும் அங்க பிரிட்டிஷ் லைப்ரரியிலயோ பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில NI லைப்ரரி எல்லாம் போய் ரீடிங்க தேடுறது. ஏன்னா அது என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்னா கொடுக்கறது அழகா. அதுக்காகவே அந்த ஆக்டிவிட்டில தேடி தேடி இன்னைக்கு நான் அந்த புத்தகங்களோட போய் அடுத்த நாளே பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அது என்னுடைய மாணவர்கள் மத்தியில ரொம்பவும் விரும்பி வரவேற்கப்பட்டது. அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. நான் கொடுப்பது
அவர்கள்ட்ட போய் திருப்பி அவர்கள் வெளிப்படுத்த நான் செய்தது உடனே எனக்கு ரிசல்ட். நான் நார்மலா நாங்க 10 வருஷம் படிச்சு முடிய ஓயில தான் ரிசல்ட்ஸ். இது எனக்கு அப்படி இல்லை. மாணவர்கள் சந்தோஷமாக உடனடியாவே அந்த ரிசல்ட்ஸை நான் பாக்குறேன். அவர்கள் என்ன அந்த பிரிட்டிஷ் முறையில ஒரு முறை இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசனும் முடியல நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். மாணவர்களுக்கு அது விளங்கி இருக்காங்க. கேள்வி கேட்பது மட்டுமில்ல, விட சொல்வது மட்டுமில்ல. இந்த பிள்ளை வந்து 2 பிள்ளை சேர்ந்து கொண்டு கேட்பாங்க. இது தனியால் விருத்திய வளர்க்கும். ஏன்னா இந்த வாசிப்பு வந்து ஒரு தனியால் பண்பு விருத்திய நீங்க அதிகப்படுத்தும். உதாரணமாக அவையில வந்து ஒரு யோசிக்கிற பண்பு, கற்பனை திறன், பொறுமை, நிதானம், இதெல்லாம் தனியால் விருத்தி. அதுக்கு எது முக்கியமா தேவை? அவர் பொறுமையா இருந்து வாசிக்க வேணும். தனியால் விருத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம அது வந்து அப்ப இதனாலதான் நீங்க பார்க்கலாம் UN ஐக்கிய நாடுகள் சபை இந்த அக்டோபர் மாதத்தை வாசிப்பு மாதம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கு. இந்த வாசிப்புன்ற தேவை அறிஞ்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததால நான் இதுல கூடுதலாக ஈடுபடுத்துறேன். நீங்கள் உண்மையாக பிரிட்டிஷ ஆசிரியர், அதாவது நாங்கள் லண்டன்ல இருக்கிறோம், ஆனா நீங்கள் கொழும்புல இருந்தோண்டு இதை பற்றி விளங்கப்படுத்தும் பொழுது இங்க இருந்தாக்கள் இத நுட்பமாக கேட்க வேண்டும். இங்க பாடசாலைகள்ல நடக்கிறதான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அங்கேயும் அங்க எல்லாம் கல்விதானே, ஆனா அதன் பிரதிபலனத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இல்லையா? ஆசிரியர்கள் அவர்களைத்தான் எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தெரிவது. தற்போது இந்த மாணவர்களுக்கு எத்தகைய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்ப வந்து பல தொழில்நுட்பங்கள் பெருகி மாணவர்களுக்கு எப்படி வாசிக்க வேணும், எல்லாத்தையும் வாசிக்கிறார்கள். இந்த நேரம் போனோட இருக்கிறார்கள். இதை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? உங்களுடைய அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்களா? அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவர்களை எந்தெந்த முறையில நீங்கள் தற்பொழுது இந்த வாசிப்பை தூண்டி கொண்டு வாரீங்க? நாங்கள் வந்து உதாரணமா வந்து இப்ப மாணவர்களை பாத்தீங்கன்னா அவருடைய கையில எந்த நேரம் போன் இருக்கிறதால அவர்கள் வாசிக்கிற பக்கத்தை விட்டுட்டாங்க. வாசிக்கிறதுல மற்றவர்களோட கம்யூனிகேட் பண்ற அந்த பண்பை கூட இப்ப விட்டுட்டாங்க. அவரோட போனை பறித்தால் அவர் நல்லா ஆவேசமாக கோவப்பட்டு கொண்டு எதையும் செய்யற ஒரு மூடுக்கு வந்துடுங்க. இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம்? அப்ப எனக்கு நான் வந்து பாடசாலையில போய் ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல தான் இதை நான் பாக்குறேன். நான் கடந்த அக்டோபர் மாதம் இதுக்காக நாங்க ஒரு பிளான் உண்டு. அக்டோபர்ல நாங்க வாசிப்பு மாதம் அப்ப சில பாடசாலைகள்ல செய்வோம் என்று சொல்லி பிளான் பண்ணி அதுக்கு எனக்கு என்னுடைய இன்னும் ஓய்வு பெற்ற 2 ஆசிரியர்கள், இப்ப வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் என 2-3 பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு நல்ல புக்கும் கிடைச்சது. உள்ளத்தின் குரல் என்று பிரேம் ராவத் அவர்கள் எழுதின புத்தகம். அவர் வந்து அமைதி அவர் வந்து ஒரு கினஸ் ரெக்கார்ட் வினர், மற்றது ஒரு பீஸ் அம்பாசடர்ன்னு சொல்லி அவரோட புக் கிடைச்சது. அவர் அதுல சொல்றாரு வந்து அமைதி ஒவ்வொருவருக்குள்ளேயும் சாத்தியம் சொல்லி. நாங்கள் அந்த புத்தகத்தின் 2 விஷயம் இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட இல்ல. இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட மட்டும் இல்ல, வளர்ந்தவர்கள்ட்டையும் இல்ல. ஒன்று வாசிப்பு, ஒன்று அமைதி. ஒன்று வாசிப்பு, 2மே இல்ல. அப்ப நான் இதோட அங்க அதிபர்கள்ட்ட போய் அனுகைக்குள்ள இந்த அக்டோபர் மாதம் நாங்கள் இப்படி ஒரு சேலம் அறுவலை செய்வோம்னு சொல்லிட்டு நிச்சயமா அவர்கள் பெரிய வரவேற்பு தந்தார்கள். அவைகளால 2யுமே டேக்கிள் பண்ண இயலாத பிரச்சனையில அவர்கள் இருக்கிறார்கள். இதனால சில அதிபர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், பிள்ளைகள் போதை வசதிக்கு அடிமையாகுது. ஸ்பெஷலா நீங்க கொழும்புல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு மல்டிலிங்குவல், மல்டி கல்ச்சரல், மல்டி எத்னிக் என்வாயன்மெண்ட் உள்ள பிள்ளைகள். அப்ப அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையான சில பெற்றோர்கள் வரமாட்டார்கள் சில ஏரியாவில் உள்ள பிள்ளைகள், தாய் தந்தைகள். ஏன்னா அவர்கள்ட்ட தொழில் அப்படி, அவர்களை குறை சொல்ல இல்லாது. அவர்கள் காலையில போனா பிள்ளைகள் எழும்ப முதல் போவார்கள், பிள்ளைகள் படுத்த பிறகுதான் வர்றார்கள் உறங்க சென்ற பிறகு. அப்படியான பிரின்சிபல்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஒரு பெற்றார கூட தங்களோட பிரச்சனைகளுக்கு கூப்பிட்டு அந்த பிள்ளைய பத்தி ஒரு அடுத்த ஏதாவது ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு அவைகளால முடியல. அப்படியான நேரங்களை நாங்கள் போனோம்னா ஆஹா இது நல்ல விஷயத்த 2 விஷயம் நீங்க சொல்லுறீங்க சொல்லி அவர்கள் மிகவும் வரவேற்பு நடத்துறாங்க. நீங்கள் என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றேன். ஒரு பாடசாலை மிகவும் ஒரு பிரச்சனையான சூழல் ஒன்றுல இருக்கிற பாடசாலையில அதுல வந்து அதிபர் வந்து ஒரு கன்னியாஸ்திரி சிஸ்டர். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணில ரத்தம் வந்து வராத குறை. ஏன்னா இந்த பிள்ளைகள பிரச்சனைகள்
எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி எப்போது வயசுல இருந்து எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. ஆனா ஒரு பெற்ற தாயை விட நாங்கள் எத்தனையோ பிள்ளைகள் குழந்தைகள் பெற்ற தாய்மார் இருக்கிறோம். அவர்களை விட அவ மிகவும் ஒரு கன்சர்னா இந்த பிரச்சனையில இருந்து இந்த பிள்ளைகளுக்கு நான் எப்படி உதவலாம் என்றதுல எந்த நேரம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு உண்மையான ஒரு கன்னி தாய். அவ சொன்னா நீங்க எதையும் செய்யுங்க, எத்தனை செஷன் வேணுமென்றாலும் செய்யுங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருகிறேன் சொல்லி உண்மையில அவர்கள் அப்படி நிறைய பாடசாலைகள் எங்களுக்கு விட்டிருந்தார்கள். அப்ப எங்களுக்கு நாங்கள் அங்க போயிட்டு நாங்கள் நார்மலா 3 இதாக பிரிப்போம். ஜூனியர்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸா. அதாவது 11 வயதிலிருந்து 18 வயது உள்ள குழுக்கள். ஆனா சில வேலை நம்பர்ஸை பொறுத்து நாங்கள் அதை வேற வேற அந்த ஒரே குரூப்பாகவும் 2 குரூப்பாகவும் பிரிச்சும் செய்யறாங்க. நாங்கள் 2 லெசனை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அந்த புக்ல இருந்து 2 லெசனை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லா விதமான ஆயத்தங்களோட போவோம். அங்க ஸ்மார்ட் போர்ட்ஸ் இருந்தால் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் போர்ட்ஸோ ப்ரொஜெக்டர்ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லாட்டிலும் கூட அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொண்டு தான் போறது. போயிட்டு அந்த அதை நாங்கள் அந்த ரீடிங்கை நாங்கள் செய்ய முழு நேரமும் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்கை தான் அதை பிளான் பண்ணியிருந்தோம். முழு நேரமும் பிள்ளைகள் இயங்கி கொண்டே இருப்பார்கள். எடுத்தோட புத்தகத்தை வாசிங்கோ, ஸ்கேனிங் கொஸ்டின், ஸ்கிமிங் கொஸ்டின் கேட்பதில்லை. முதலாவது நாங்க ஒரு சின்ன உதாரணம் சொன்னா, முதலாவது புத்தகத்தை கொடுத்தோன்னா நாங்க சொல்லுவோம், ஏன்னா பிள்ளைகளுக்கு புத்தகத்தை பார்த்தாலே ஒரு அலர்ஜி. அதுலயும் கொஞ்சம் டிஃபிகல்ட், அதாவது புது சொற்கள் அவர்களுக்கு டிஃபிகல்ட். புது சொற்களை பார்த்தோன்னு என்ன செய்வார்கள், மிரண்டு அடிச்சு வாசிக்க விரும்ப மாட்டார்கள். அப்ப நாங்கள் அதுல என்ன செய்யறோம், ஒரு விளையாட்டாக அந்த சொற்களை எடுத்து என்ன செய்வோம், இந்த சொற்களை கண்டுபிடிப்போம். குரூப்பா விடுவோம், 3 பேர் கொண்ட குரூப்பா விட்டு இந்த சொற்களை இந்த பேஜ் அவன் சொல்ல வேணும், எந்த பேஜ்ல எந்த லைன்ல எந்த பராவுல எந்த பேஜ்ல எந்த பேராகிராஃப்ல எந்த லைன்ல எத்தனையாவது வேர்ட். அவைகளுக்கு ஒரு கேம், யார் முதல் சொல்றது. அப்ப அவைகளுக்கு சந்தோஷம், எல்லா குரூப்பும் ஃபாஸ்டா இயங்கும். அப்ப அதே நான் சொன்னா பிள்ளைகள் அந்த வாசிப்புக்குள்ள நுழைய கொண்டு வரும், மகள் உள்வாங்க உள்ளுக்கு கொண்டு வர வேணும். முதலாவது உத்தியே சக்சஸ் என்றா நிச்சயம் அங்கால செய்யற ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு. இப்படிதான் நாங்கள் எல்லா ஆக்டிவிட்டியும் சின்ன சின்னதாக நாங்கள் முழு நேரமும் பிள்ளைகள் ஓடி ஆடி வகுப்புல அது வாசிப்புன்னா எங்க ட்ரெடிஷனல் முறையில இருந்தபடி வாசிக்கிறது ஆசிரியர் கேள்வி அப்படி இல்லை. டீச்சிங் மெத்தட் நீங்க சொல்லுமா போல எல்லாம் அனுபவத்தோட அவரோட பிராக்டிக்கல் அவிகளோடய சேர்ந்துதான் செய்யறது. அந்த விதத்துல உங்களுடைய அந்த செயற்பாடுகள் எல்லாம் இந்த அதாவது அவைகளை ஒரு ஆர்வப்படுத்தி அந்த அவர்களுடைய வேலையில போய் நீங்கள் சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இது எல்லோரும் இதண்ட வேண்டும். மற்றது நீங்கள் இந்த மதுரை பல பாடசாலைகள்ல இப்ப பயிற்றப்பட்ட, அதாவது கொழும்புல எல்லாம் நீங்கள் அங்க பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா, பல பாடசாலை குறிப்பிட்டு கூறவுடைய கம்பக முஸ்லிம் பாடசாலைகள்ல, மற்றது கொழும்பு விவேகானந்தா, பம்பலப்பட்டி, இப்படி அந்த பாடசாலைகள்ல உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அல்லட்டா அதுல இது சவால்களை பற்றி கொஞ்சம் கூறினா நல்லா இருக்கும். முதலாவது அனுபவம் வந்து ஒரு முஸ்லிம் மகளிர் பாடசாலை. அது வந்து டிஃபிகல்ட் ஏரியா ஸ்கூல்ஸ் என்று வகைப்படுத்தப்பட்ட பாடசாலை. அங்க மேல டிஃபிகல்ட் ஏரியா, அங்க நாங்கள் அங்க வாழ்றது கூட சில நேரம் டிஃபிகல்ட் தான். சில வாழ்க்கை சவால்களை முகம் கொண்டுதான் அந்த பிள்ளைகளை நாங்கள் செய்வோம். அந்த பிள்ளைகள் இங்கிலீஷ கேட்டது கூட அந்த காலத்துல டிவிகள் எல்லாம் பெரிய அளவுல இல்ல. ஒரு வீட்டுல இருக்க டிவில நிறைய பேர் வந்திருந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு சூழல் தான் இருந்தது. அப்போ அவர்கள் முழுக்க முழுக்க டீச்சர்ஸ்ல தான் தங்கியிருந்தார்கள். எங்களோட வாயைத்தான் பார்க்க வேண்டும். அவர்கள் எங்களோட ஆர்டிகுலேஷன், எங்களோட வாய் எப்படி அசையுது, ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் சவுண்ட்ஸுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று எங்களோட வாயை அசைவைத்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நான் என்ன செய்வேன்னா சின்னாக்க நிறைய பாட்டுகள் சொல்லி கொடுப்பேன். நிறைய பாட்டுகள். அப்ப அது கொஞ்சம் கூட அவர்களுக்கு இருப்போம். இப்பவும் அவர்கள் பெரியவர்களா அவர்கள் ஆசிரியர்களா இருக்கிறார்கள். எனக்கு கால் பண்ணி சொல்லுவார்கள், டீச்சர் இன்றைக்கும் நீங்க சொல்லித்தான் அந்த பாட்டு என்ற காதுல கேட்டுக்கொண்டிருக்குது. இப்ப பாருங்க அது எவ்வளவு தாக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு இருக்குது. அப்படி அந்த பிள்ளைகளோட அந்த மாதிரி அப்புறம் நான் வரைக்கல கிளம்புக்கு திருப்பி வரைக்கல அது வந்து ஒரு கலவன் பாடசாலை, பெண்களும் ஆண்களும் படிக்கிற பாடசாலை. அப்ப மற்ற 3மே நான் தேசிய பாடசாலையில இருந்தது. அவர்கள் பெரியவர்கள். ஆனா அந்த முதலாவது பாடசாலையிலையும்
பெற்றார்கள் பெரிய அளவு ஊக்கம் உள்ள பெற்றார்னு சொல்ல முடியாது. அதனால நிறைய சவால்கள் எங்களுக்கு இருந்தது. பட் முக்கியமா ஆனா பிள்ளைகள் ஆங்கில கல்வியை விரும்பி கற்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள் எப்பொழுதுமே. ஆனா அவர்களுக்கு என்ன பிரச்சனை, இங்கிலீஷ் எக்ஸ்போஜர் இல்லை, எந்த விதத்திலும் எக்ஸ்போஜர் அவைகளுக்கு இல்ல. வீட்டு சூழல்ல இல்ல. இப்பதான் மீடியா வந்து எல்லா இடமும் இங்கிலீஷ் ஆயிடுச்சு. ஆனா முந்தி அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், எங்க திரும்பினாலும் இங்கிலீஷ் இல்ல அவர்களுக்கு. அப்ப அவர்கள் முழுக்க முழுக்க என்ன செய்வார்கள், எங்களை நம்பித்தான் வருவாங்க. அப்ப ஏன்னா நான் என்ன செய்வேன்னா, இந்த டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும், அப்ப உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் புக்ஸே பிளாக் அண்ட் ஒயிட், கலர்ஃபுல் புக்ஸும் இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன், பிரிட்டிஷ் கவுன்சில்ல, என்ஐ, அப்படி எங்கெங்கெல்லாம் அமெரிக்கன் சென்டர்ல எங்கெங்கெல்லாம் இந்த கலர்ஃபுல் புக்ஸ், ஏஷியா ஃபவுண்டேஷன், எல்லா இடமும் போய் நான் மெம்பர் ஆயிடுவேன். எப்பவுமே லைப்ரரியில அந்த கலர்ஃபுல்லான புக்ஸ், நிறைய டயலாக்ஸ் உள்ள புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவேன். கொண்டு போய் அதை வச்சுக்கொண்டு ரோல் பிளேஸ், சிமுலேஷன் ஆக்டிவிட்டிஸ், அதாவது பிள்ளைகளை இயங்க செய்யறதுன்னா அவர்கள் கொஞ்சம் ஆர்வமா இருப்பார்கள். மற்றது நிறைய இப்ப அதுக்கு பிறகு எங்களுக்கு அதுக்கு பிறகு வந்ததுதான் SBA, ஸ்கூல் பேஸ்ட் அசஸ்மெண்ட். அதை நிறைய பிள்ளைகளும் ஆசிரியர்களும் வெறுக்கிறார்கள். ஆனா நான் ரொம்ப அதை விரும்பி செய்வேன். என்னன்னா அது நிறைய நான் ரெடி பண்ணிட்டேன்னா பிள்ளைகளுக்கு அது ஈஸி, ரொம்ப விருப்பமா செய்வாங்க. அதுல எதையும் செய்யலாம். குறிப்பிட்ட சில இடங்கள் அதுல டிராமா செய்யலாம், டிபேட் செய்யலாம், பேனல் டிஸ்கஷன்ஸ் செய்யலாம், ரைட்டிங், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி. நாங்க நாங்க சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுத்து சின்ன பிள்ளை அழகாக போயமா எழுதி கொண்டு வருவாங்க. சின்ன தலைப்பை கொடுத்தா சில பிள்ளைகள் கேட்பாங்க. ஒரு பாய் கேட்டார், எதிர்பாராத சிறிய பாய். ஹலோ ஹலோ அவை ஓகேயா? அனைக்கு நமக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம். நடாமோன்னு இருக்கிறீங்களோ? ஹலோ 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 அவை சந்திரிகா, இணையம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சந்திக்கலாம் அவரோட. ஆனா வருவாங்க. ஆமா, நிச்சயமாக. இவருடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட்ட விதம் எங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்குமே. அது வதனா அவட அக்கா. இவ வதனாண்டு நான் உங்களுக்கு நான் முதல் வந்து ஒரு நேர்காணல் செய்தேன் தானே கடந்த வாரம். இவ இளவால கான்வென்ட் என்ன சிறு வயதுல அவ கண்டிருக்கிறா கவிச்சந்திரிகா. என்னுடைய தந்தை என்ற பேரை சொன்னோன்னா அவ அப்படின்னு நவஜோதியோன்னு கேட்டிருக்கிறா. எனக்கு சரியாக ஞாபகம் தெரியல. ஆனா பண்டத்திற்குள்ள நான் படிக்கல எல்லாரையும் அவருக்கும் தெரியுது, என்னையும் தெரிஞ்சிருக்குது. அதனால நான் அறிமுகம் கண்டு கதைக்கும் பொழுது அவட்ட நல்ல திறமையில் இருந்தபடியா வாங்குவோம்னு சொல்லி கேட்கிறேன். சிறப்பு சிறப்பு. தொடர்றீங்க, தொடருங்க, கேட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் கேட்கலாம், நீங்க போறதுக்கு இல்ல உங்களுடைய நேரம் இருக்கிறது. அவருடைய தொடர் ஊக்கம் முதல்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சு வர்றேன். என்றால் இப்ப கன டீச்சர் மாதிரி இதை செய்திருந்தாலும் எங்களுக்கு வாசிக்கவே ஆர்வம் வராது, எப்படா ஓடுவோம் இருப்போம். அவர் கதைக்கிற விதத்திலேயே அவருக்கு தெரியுது, அவர் அதுல ஈடுபட்டிருக்கு. அவர் தானும் ஒரு ஆளா மாணவரோட ஒன்றித்துத்தான் இது செய்வார் என்பது அவர் பேசும் விதத்திலேயே தெரிய வருது. அவே தொடருங்கள், கேட்கிறோம், தொடருங்கள். மிக ஆக்டிவானவ, பார்க்க தெரிஞ்சது. இன்னும் தெரியல, நான் தச்சலாத்தான் அவ சந்திச்சோட உடனே கேட்டோன்னு ஓமண்டு வந்தவர். மீதி விடயங்களையும் சொல்லுங்கள், 10 நிமிடத்தில் பேசலாம். கேக்குதா? இப்போ கேக்குதடா. சொல்லுங்க, உங்களை பற்றி திரு நடாமோனுக்கு நல்லா உற்சாகமா இருப்பது வாசிப்பு. நீங்க அதை பற்றி சொல்லுங்க.
அப்ப நாங்கள் அதாலதான் நாங்கள் அந்த வாசிப்பு செயற்பாடுகளை நாங்க தீர்மானிக்கலையும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னா அது சும்மா சும்மா வாசிச்சா அந்த பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நாங்க ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்கிறதுக்கும் அந்த புத்தகத்தையோ எதை கொடுத்தாலுமே ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் பிள்ளைகளுக்கு. சில்ட்ரன் லைக் சேலஞ்சிங். அதுவும் ஆகப்பெரிய சேலஞ்ச் இருக்க கூடாது. அவையந்த ஒரு மென்டல் ஏஜ், லாங்குவேஜ் லெவல் அதுகளுக்கு கொஞ்சம் மேல இருக்கணும். அதான் அந்த லெவல். அப்பதான் அவர்களுக்கு ஆக தூரமா போயிடும். அப்ப அந்த அடுத்த லெவல்ல அவையில வச்சு நாங்க எங்களோட லெசனை பிளான் பண்ணினோம்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை விட அவையில ஒரு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஃபெமிலியரா இருக்கணும். அப்ப இன்னும் கூட இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் அது மட்டும் இல்லாம நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் எங்கட இதுல என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்கள் இப்ப புது வேர்ட்ஸ கண்டா நான் என்ன செய்வேன்டா, நீங்கள் பயப்பட வேணாம், ஒன்றுமே இல்ல. இப்ப எங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் எப்படி சொல்லி தந்தாருன்னு சொன்னா, நாங்கள் படிச்ச எங்கட ஆசிரியர்கிட்ட முதல் இந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ், அன்னோன் ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப பிள்ளைல பயம் வந்துச்சு, இவ்வளவு வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரியாதான்னு. நாங்கள் மாறி செய்தோம். என்ன எத்தனை வேர்ட்ஸ் தெரியும் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப பார்த்தா தெரியாத வேர்ட்ஸ் எவ்வளவு இருக்கும், மிகவும் கொஞ்சமா இருக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு சந்தோஷம். அப்ப நாங்க சொல்ற அந்த வேர்ட்ஸை பத்தி நீங்க போதை பண்ணாதீங்க, யூ ஜஸ்ட் ரீட். நாங்க கேட்கிற கேள்விக்கு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி சிலவில் அவர்கள் வீட்டுல வாசிக்கிறேன்னா சொல்றேன், அதுல பத்தி கவலைப்படாதீங்க, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு நீங்க ரீட் பண்ணி கொண்டு போகலையே யூ கேன் கெஸ் த மீனிங். சும்மா உங்களால முடிந்த அளவு கெஸ் பண்ணலாம், அது நேச்சுரலா வரும் செய்ய கெஸ் பண்ணிட்டு நீங்க பிறகு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலையோ டிஸ்கஸ் பண்ணிக்கலையோ யூ வில் கெட் த ரைட் மீனிங். அந்த டைம்ல என்ன நடக்கும், நீங்க சரியா கெஸ் பண்ணியிருந்தா யூ வில் கெட் மோர் கான்ஃபிடன்ஸ். நாங்க படிக்கல உங்கள மாதிரி படிக்கல, இந்த மாதிரி படிக்கல. எனக்கு என்னுடைய 6ஆம் வகுப்புல நான் வில்ஃபெண்டல் மகளிர் கல்லூரியில படிக்கல. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், இன்றைக்கு அவர் இல்ல, திருமதி குணரத்னம் என்று. அவரும் ஒரு அருமையான ஆங்கில ஆசிரியர். எனக்கு என்னவோ நான் இங்கிலீஷ்ல விருப்பமா இருக்கிறதால எனக்கு வந்த ஆசிரியர்களும் என்னோட சரியான விருப்பமா பெட் பண்ணினது. நான் எப்பவுமே இங்கிலீஷ் டீச்சரா வரணும்னு நினைக்கவே இல்லை. எங்களோட நாட்டு சூழலாலதான் நான் டீச்சர் ஆனது. சரியோ என்னுடைய முக்கிய இதா இருந்தது. அதோட என்னுடைய அரங்கேற்றம் இந்த வீரசிங்கம் ஹால்ல பொம் பண்ணின வழியா அது கேன்சலா போயிட்டுது. அங்கெல்லாம் புக் பண்ணி வச்சிருந்து நான் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு கேட்கலாம். எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க டான்ஸும் பழகி இருக்கீங்க, அரங்கேற்ற அளவுக்கு வந்திருக்கீங்க. அப்ப அதான் சொன்னேன், அது எல்லாம் திசை மாறிட்டு அப்ப அப்படி நாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாக நாங்க எங்கட லெசன் பிளான் சரியா இருக்கும். நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி என்ஜாய் பண்ணுவேன், அதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணி பிள்ளைகளாக நாங்க டிசைட் பண்ணணும் என்னுடைய டிசைனிங் லெசன் பிளான். அதுவும் செய்தோம்னா ஏனென்றா நாங்க பிள்ளைகள வாசிப்புல நான் சொன்ன தனியார் விருத்தியில பொறுமை, நிதானம், கற்பனை வளம் விருத்தி, அது மட்டும் இல்லாம எம்பதி. நாங்கள் எல்லாரும் கூடுதலாக கதைக்கிறது சிம்பதியை பற்றி. உண்மையில எம்பதி தான் மிக முக்கியம். எம்பதி என்றது நான் இன்னொருவற்ற இடத்துல இருந்து அந்த வியூல சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய பக்கத்துல இருந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. அந்த மாதிரி ஒரு சூழல் அதெல்லாம் எங்க வருது, நாங்க ரீடிங் நிச்சயமா அந்த தனியார் விருத்திய ஈஸியாக வளர்க்கும். நாங்கள் எவ்வளவுதான் சொல்றேன், காதுகளிய சொன்னாலும் அது உள்ளுக்குள்ள போகாது. ஆனா பிள்ளை தானே வாச்சு அந்த ஸ்கில்ஸை இன்டர்னலைஸ் பண்ணிக்கொள்ளும். அதனால வாசிப்புக்கு நாங்கள் உண்மையில மிகவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மிச்ச 4 ஸ்கில்ஸையுமே ஈஸியாக வளர்க்கறதோட அது எந்த லாங்குவேஜையும் ஈஸியா கற்றுக்கொள்ளும், எந்த மொழியையும் அடுத்து ஈஸியாக கற்றுக்கொள்ளும். இப்ப நீங்க இந்த மதுரை காமராஜ் அந்த பல்கலைக்கழகத்துல நீங்கள் அங்கேயும் ஒரு லெக்சரா இருந்திருக்கீங்க இல்லையா? அங்கேயும் அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க, என்னங்க அது ஒரு முக்கியமாக இருப்பது இல்லையா? அது டோட்டலி ஒரு டிஃபரெண்ட் செட்டப். ஏனென்றால் பல்வேறு வகையான அது ஹெட்ரோஜெனிக்கல் குரூப், அது ஒரு
அது வந்து அப்படின்னு சொன்னா சின்ன பிள்ளைகள்ல இருந்து, அதாவது எம்ஏ படிக்கிறதுக்காக வந்த பிள்ளைகள்ல இருந்து வேலை செய்யற ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, பேங்க் ஆபீசர்ஸ்ல இருப்பாங்க. எல்லாரும் ஒரு டிகிரி வேணும்ன்றதுக்காக அதை படிப்பாங்க. ஆனா அவைகளுக்கு என்ன சிக்கலா இருந்தது, இங்கிலீஷ். ஏன்னா அது லிட்ரேச்சர், மெயின்லி அது லிட்ரேச்சர், நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், டிராமா, அதுகள் தான் அதுல இருந்தது. அப்ப அவன் அதை ஹேண்டில் பண்ண இல்லாம நிறைய பிள்ளைகள் ஃபெயில் பண்ணிட்டு. அப்ப அந்த நேரம் தான் அவர்களுக்கு அந்த எப்படி அந்த பாடத்தை என்ஜாய் பண்ணினா தான் நம்ம ஈஸியா அதை பிரசன்ட் பண்ணுவீங்க. நம்ம என்ன அது ஸ்பெஷலி லிட்ரேச்சர் அவைகள் அதை என்ஜாய் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் அதை இன்னும் கிட்ட கொண்டு போற மாதிரி, பிள்ளைகளுக்கு கிட்ட கொண்டு போற மாதிரி, அந்த அனுபவத்துக்கு கிட்ட கொண்டு போற மாதிரி நிறைய நாங்கள் ஆக்டிவிட்டிஸ் செய்ய வேண்டும். அது டோட்டலி என்னை விட வயது கூடினவர்கள் அங்க இருப்பார்கள். ஆமா, லிட்ரேச்சர் சொல்லும் பொழுது ஷேக்ஸ்பியர் அப்படியான நாடகங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்படி நான் ஆரம்பத்துல முதலாவது நான் டீச்சர் ஆறதுக்கு முதல் நான் வந்து ஆங்கில டிப்ளோமா ஃபாலோ பண்ணினேன்னு சொன்னேன். அப்ப வந்து நான் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில கொக்குவில. அப்ப எங்களுக்கு பாடம் இருந்தது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், ஸ்ரீலங்கன் லிட்ரேச்சர், வேர்ல்ட் லிட்ரேச்சர். இப்ப லிங்குவிஸ்டிக்கா நாங்க உங்களுக்கு தெரியும் பிரபலமான ப்ரொஃபசர் டாக்டர் பார்வதி கந்தசாமி தான் என்னுடைய லிங்குவிஸ்டிக் ஆசிரியர். அப்ப அவவும் ஆஸ்திரேலியா, அவளோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் நான். என்னன்னா எனக்கு அவ படிப்பிச்ச முறையால எனக்கு லிங்குவிஸ்டிக் பிடிச்சிட்டுது. அப்ப நான் என்னுடைய தொழில் சார் கல்வியில கற்க முதலே நான் லிங்குவிஸ்டிக்ல விருப்பமாயிட்டேன். அதை விட லிட்ரேச்சரையும் அவர்கள் ரெண்டா பிரிச்சிருந்தாங்க, ஸ்ரீலங்கன் லிட்ரேச்சர், இந்த ஸ்ரீலங்கன் ரைட்டர்ஸ் அவர்களுடைய புத்தகங்கள் அது தனி ஒரு பாடமாகும். அங்கால வேர்ல்ட் லிட்ரேச்சர் என்று அதுல நீங்க சொன்ன மாதிரி ஷேக்ஸ்பியர், எல்லா விதமான வேர்ல்ட் ஆத்தர்ஸ் போயட்ஸ் இதுலயும். அப்ப எங்களுக்கு அதுவும் ஒரு வித்தியாசம். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் நாங்க பாக்குறோம். வேர்ல்ட்ல இருந்து வர ஆங்கிள், எங்களோட ஸ்ரீலங்கன் லோக்கல் பொலிட்டிக்ஸ், லோக்கல் கல்ச்சர், லோக்கல் எங்கட ஐடென்டிட்டி அதுல இருந்துச்சு. அப்ப எனக்கு அது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவும் இருந்ததால எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா நான் அந்த மதுரை காமராஜர் படிக்கல, அதுல சில ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன் ஆர்டிகல்ஸ், டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்ப அங்க போய்க்கல திருப்பி என்ன இந்தியன் கல்ச்சர் இன்ஃபுளுன்ஸும் அதுக்குள்ள வருது. அப்படி என்ன அந்த உண்மையில வந்து லிட்ரேச்சர் அது இட்ஸ் கமன் ஃபார் ஆல் த கண்ட்ரிஸ், அதுக்கு கல்ச்சர் இல்ல. ஆனாலும் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இட்ஸ் ஓன் ஐடென்டிட்டி ஆஃப் த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் த பர்டிகுலர் கம்யூனிட்டி. அந்த சந்தோஷமா இருக்கு. நீங்கள் அந்த காமராஜ் யூனிவர்சிட்டியிலையும் போய் அந்த மாதிரி எல்லாம் படிச்சு இதண்டி தொடர்ந்து அத ஆக்டிவாக இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விடயம். திரு நடாமோகன் இருப்பாருன்னு நினைக்கின்றேன். அவர் இந்த மெசேஜுக்கு போறபடியா இன்றைக்கு என்னுடைய தவறு, அரை மணித்தியாலம் பிந்தி வந்துவிட்டேன். அதற்கு வேண்டி அவர் தன்னுடைய கருத்து சொல்லி போட்டு போனா நாங்கள் வாணிமோகன் பாவம் நிற்கின்றேன். நிச்சயமாக ஒரு பக்கமா நான் வந்து படிக்கிறதுல மட்டும் மற்ற டிசிப்ளின்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சரியோ. ஆனா படிப்பிக்கிறதுல வெரி லீனியண்டா இருப்பேன். அப்ப அதனால அவர்கள் வந்து என்னுடைய மாணவர்கள் எல்லாம் நல்ல துறைகள்ல இருக்காது. யூரோப், கனடா, அமெரிக்கா எல்லா இடமும் இருக்கிறார்கள். எப்போ கண்டாலும் ஓடி வந்து இங்க உள்ள காட்சி தெரியுமா கால்களை விழுந்து வணங்கித்தான் போவாங்க. அப்ப ஒரு முறை என்னுடைய மாணவர்களை நான் கேட்டேன், நான் ஸ்ட்ரிக்டா இருந்ததோ அல்லது நான் இப்படி படிப்பிச்சதோ எப்படி இருந்ததுன்னு. அப்ப சொல்ல, எங்களை அது நல்லது டீச்சர், ஏனென்றா எங்களை நாங்கள் வேலை செய்யற இடங்கள்ல யுனிக்கா காட்டுது. எங்களை நம்பி பொறுப்புகளை தருகிறார்கள். இவர் செய்வார், செய்து முடிப்பாருன்னா நம்பிக்கை. அதில் நாங்கள் எங்களோட பிள்ளைகள நாங்க வளர்க்க வேண்டிய ஒரு பண்பு.
பிறகு ஒரு முறை நான் போன வருஷம் இங்க எங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சக்தி டிவில முதல் ஒர்க் பண்ணின சரவணன் என்றவர் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட். இப்ப கேபிட்டல் டிவில ஒர்க் பண்றாரு, கேபிட்டல் எஃப்எம்லயும். அப்ப அவர் வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் வைக்கல அவர் சொன்னார், டீச்சர் முந்தியெல்லாம் வரைக்கல நாங்க 4 ரூல் கொப்பிய கொண்டு வாண்டு ஒரு நாள் நான் வச்சிருப்பேன். எப்படியும் அந்த எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அதை ஸ்பெல்லிங் டெஸ்டாக வச்சு, அது ஸ்பெல்லிங்னு சும்மா ஸ்பெல்லிங்னு நான் திருத்த மாட்டேன். அவர்களை வச்சு அவர்களே போர்ட்ல வந்து எழுத வேண்டும் ஆளுக்கா. அப்பதான் அவர்கள் அல்லது புத்தகத்தை அவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இத்தனை வந்துக்குள்ள இவ்வளவு பேஜஸ்க்குள்ள இவ்வளவு வேர்ட்ஸ் வரும்னு சொன்னா அவர்கள் தேடுவார்கள். தேடிக்கல திருப்பி ஒரு தே ஆர் ரிஃபரிங். அப்ப அந்த டைம்ல அவர்களுக்கு இன்னும் தேடுற அந்த பண்பு வரைக்கும். அப்ப அவர் எனக்கு சொன்னார், டீச்சர் அந்த காலத்துல 4 ரூல் காப்பி கொண்டு வரைக்க இவன் என்ன இப்படி ஒரே எழுத்த படிப்பேன். 6ஆம் வகுப்பு பிள்ளைங்க என்னட்ட புதுசா வந்தா செய்வேன். ஓ லெவல் பிள்ளை வந்தாலும் எனக்கு முதல் முறை வந்த வகுப்புனா நான் கட்டாயமா அந்த எழுத்துல கவனம் செலுத்துறேன். அப்ப அவர் சொன்னார், டீச்சர் அப்ப சொல்லிக்கலாம் எங்களுக்கு என்ன கோபமும் வரும், என்னடா இதுன்னு சொல்ற, இப்பதான் விளங்குது அவ ஏன் எழுத்துல அவளை கவனிச்சாண்ட, அது என்னுடைய தலையெழுத்தை மாற்றும் என்றது இன்றைக்கு விளங்குதுன்னு சொல்லி. இந்த பாய்ஸுக்கு படிப்பிக்கிறேன்டா நான் உண்மையில தனிய புத்தகமோ லாங்குவேஜ் கிராமரை படிப்பிக்கிறேன் இல்ல. அவளுக்கு என்ன பிராக்டிக்கல் தேவை, அவர்களை சொல்ல நீங்கள் போய் பேங்க்ல ஸ்லிப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, வகுப்புல நிரப்புறது. அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இப்ப மாதிரி எல்லாம் இல்ல. என்ன இந்த கூகுள் பே அதோ இதோ மெட்டது இந்த கிரெடிட் கார்ட்ஸ் இல்ல, டிராவலர்ஸ் செக் தான் இருக்கும். அப்ப நான் டிராவலர்ஸ் செக்க கொண்டு போய் இதுதான் டிராவலர்ஸ் செக்னா இப்படித்தான், இது எப்படி நிரப்புறது. அப்ப அவர்கள் வந்து உதாரணமா வந்து அவைகளுக்கு ஒரு ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்டா கொடுப்பேன். முக்கியமா ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா அவைகள் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணினோம்னு சொன்னா அவைகள் என்ன செய்ய வேணும்னா புத்தகத்துல ஒரு பேப்பர் எடுத்து அதன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கு அவர்கள் ஒரு சிவி தயாரிக்க வேணும். அவர்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தயாரித்து அதை ஃபில் பண்ண வேணும். அதை விட அவர்கள் ஒரு கவரிங் லெட்டர் எழுத வேணும். இவ்வளவும் செய்தாதான் அப்ப அது அவங்கள ப்ரொடக்டிவ் பிராக்டிக்கல். இன்னுமே பல டீச்சர்ஸ்ல என்னவோ என்னுடைய குருமார் எனக்கு தந்தத என்னுடைய தாயும் ஒரு குரு அவவும் இனோவேட்டிவா சிந்திப்பா. எங்கட அம்மாவும் இல்ல தேசிய பாடசாலைகள், கொழும்பு தேசிய நேஷனல் விவேகானந்தாவிலும் ஸ்கூல்ஸ், ஆமா. நேஷனல் ஸ்கூல்ஸ். அது என்னுடைய பாட பரப்புக்குள்ள என்னுடைய வகுப்பறையில தானே செய்வேன் நான். இல்ல எனக்கு தேவையில்லை. என்னன்னு சொன்னா அந்த அவையல் பார்க்கறது மார்க்ஸ் தானே. அப்ப நான் இது வந்து புக்ஸ பேஸ் பண்ணினதோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியா கொடுப்பேன். இப்ப நான் ஒரு பாடத்தை எடுத்தா அந்த போஸ்ட் ஆக்டிவிட்டிஸா நாங்க நிறைய பிளான் பண்ணலாம். எப்படி அது ஒரு டயரி ரைட்டிங்கா இருக்கலாம், ஒரு போயம் ரைட்டிங்கா இருக்கலாம், ஒரு டெலிபோன் கான்வர்சேஷனை கிரியேட் பண்ண சொல்லலாம்.
நன்றி. நன்றி. ஆமாம். இதுக்கு போக வேண்டி இருந்தபடியத்தான் நான் அதை கூப்பிட்டு இருந்தேன். உண்மையாக உங்களுடைய அந்த ஆசிரிய அனுபவம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இல்ல. இப்படி நாங்கள் படிச்சிருந்தா நாங்களும் இந்த ஒரு செக் புத்தகத்தை வச்சே எல்லா விஷயங்களும் நாங்களே செய்திருப்போம் இல்லையா என்ற ஒரு துணிச்சல் வருகின்றது. கேட்கிறதா? இனிய உற்சாக வணக்கம். அயோத்திய காக்கம் மகரந்த சிதல் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி கவிச்சந்திரிகா ஆசிரியரும் ஆமா அவர்களுக்கும் வணக்கம். பேரும் புதுசா இருக்கிறது, 2 பேர் சேர்ந்து வச்சிருக்கிறீங்க கவிச்சந்திரிகான்னு சொல்லி. என்னுடைய அம்மா புதுமையா யோசிக்கிற ஒரு ஆள் என்றபடியா அவர் தான் இந்த பேரை தீர்மானிச்சு வச்சவர். என்ன காரணத்துக்காக வைத்திருந்தார் கேட்டிருக்கிறீங்களா? அவருக்கு இந்த சந்திரிகாண்ட பேர்ல ஒரு விருப்பம் வைக்க வேணும்னு. ஆனா என்னன்னா அந்த புள்ள பிறந்தோன்னு அந்த முன்ன எழுத்து பாப்பாங்கல்ல, முதல் எழுத்து பார்த்தா அது கானா கா கீனா கூனா வரிசையில வந்திருக்கும். அப்ப அவ என்னன்னு சேர்க்கிறது இந்த சந்திரிகாவோடனா, அப்ப யோசிச்சிருக்கா ஹரிச்சந்திரிகான்னு வெப்பம். ஆனா அவன் ஆசிரியரா இருந்த தொழில் அனுபவம் அவ யோசிச்சிருக்கா பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பிள்ளைய கேரி கேரின்றெல்லாம் கூப்பிடுங்கள், ஆனா நான் அப்படி வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு கவிச்சந்திரிகான்னு வச்சிருந்தேன். இந்த நேரத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்ல வேணும். நேற்று ஒரு கவிதை ஒரு இடம் கேட்டிருந்தேன், நம்ப மாட்டீங்கள் சாந்தினி. உடனே ஒரு என்னன்னு தெரியல, உடனே ஒரு அழகான வாழ்த்து கவிதை எழுதி அனுப்பியிருந்த நானே திகைச்சு போயிட்டேன். நான் யோசித்தேன் அந்த பேருக்குரிய கவிச்சந்திரிகான்றது அந்த பேருக்குரிய இது அவ நிரூபித்து விட்டான்னு இந்த ஆசிரியர் தொழில இருந்து அந்த அனுபவத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆசையா இருப்பது இல்லையா? சில பேர் சொல்லிடும் தானே, கவி பேர்ல இருக்கிறபடியால கவிதை எழுதினாவோ அல்லது கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குதான் நம்ம அறிஞ்சு கவிச்சந்திரிக்காண்டு வச்சாவோ தெரியலன்னு சொல்லி சிலர் சொல்லிவிடும். அப்படி பேர்கள் வரைக்கும் அவன் நல்ல ஒரு பேர் கவிச்சந்திரிக்காண்டு. அப்ப கவி என்று கூப்பிடுவீனுமா சந்திரிக்காண்டு கூப்பிடுவீனுமா உங்களை? கவி என்று கூப்பிடுவாங்க, சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் சந்திரிகான்னு கூப்பிடுவாங்க. சிங்கள பேர் சந்திரிகான்றது சிங்கள பேராயும் இருக்கிறவரு. ஆமா, அதுல நீங்க சந்திரிகான்னு சொல்ல எனக்கு உடனே சந்திரிகா குமாரண்ண துங்கத்தான் வந்தா ஞாபகம். அந்த ஃபேமஸான ஒரு பேர் தானே. சிறப்பு. உங்களுடைய தொழில் பற்றி நீங்கள் ஆங்கிலத்தில் எவ்வாறு அதை வளர்த்து கொண்டீர்கள், நீங்கள் கற்றதிலிருந்து கொடுக்கிறது, பெற்றதை கொடுக்கிறது வரையும் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க தமிழ்ல மாறும் வாசிக்கிறதுல இங்கிலீஷ்ல மாறும் இருந்ததுல மொழிபெயர்த்து பார்க்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி, நீங்க நூல்கள் ஏதாவது அப்படி செய்திருக்கிறீங்களா? மொழிபெயர்த்து செய்திருக்கிறீங்களா? அல்லது உங்களுடைய எனக்கு உண்மையில நான் குடும்ப இதுகளும் பணி சுமைகளால நான் அந்த இதுல பெருசாக செய்யல. ஆனா நான் நிறைய ப்ரொஃபசர் எங்களுடைய பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களுடன் நான் இணைந்து பணியாற்றிருக்கேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல, டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. இப்ப டாக்டர் இந்திரகுமாரோட அவருடைய PhD-க்கான புக் எல்லாம் நான் டிரான்ஸ்லேட் பண்ணினேன். சரி. ஆமா, அது ஒரு பெரும் பணிதான் அந்த செய்யறது. அதனால மற்ற இலங்கையில உள்ள குளோசரி கமிட்டியில உள்ள அவையில் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அங்க வேலை செய்வார்கள். எங்களுடைய ப்ரொஃபசர் சிவத்தம்பி அவர்கள், ப்ரொஃபசர் எல்லா இலங்கையில் உள்ள பேராசிரியர்கள் எல்லோருமே அங்க வருவார்கள். அப்ப அவர்கள் எல்லோரும் பத்மநாதன் அவர்கள், மற்றது நிறைய எல்லாரும் அங்க வராதவர்களே இல்லையா, சுசீந்திர ராஜா அவர்கள், மற்றது இப்ப அப்படி எல்லோரும் வரைக்கல. எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ரீஹெண்ட் பண்றதுக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். நான் அங்க மெயினா என்னுடைய வேலை கம்பைலிங் முக்கியமா. அப்ப அவர் என்னத்தான் நம்பி கூப்பிடுவார். ஏன்னா நான் அந்த வேர்டு அவர் குளோசரி கமிட்டி உங்களுக்கு விளங்கும். அந்த எக்ஸாக்டா அந்த வேர்டுன்ற மீனிங்க நாங்க கண்டுபிடிக்க வேணும். அவர் 2 சொல்லுவார், 2 தியரி சொல்லுவார். அதுல ஒரு குளோசரி, ஒரு புது வேர்டை நாங்கள் உருவாக்கல. முதலாவது நாங்க பார்க்க வேண்டியது அது ஏற்கனவே எங்கட மொழியில இருக்குதா.
இருக்காவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த புது ஒரு சொல்ல உருவாக்குறதுக்கு தேவை இருக்கு. அப்ப அவர் அதை தேடுவார். எப்படி தேடுவார்? மிகவும் ஒரு அடிமட்ட நிலையில மட்டும் போய் தேடி பார்ப்பார். எல்லாருக்கும் கால் பண்ணுவார். உங்களோட ஊர்ல இந்த சொல்லுக்கு ஏதாவது எப்படி நீங்க சொல்லுவீங்க? படித்தவர் படிக்காதவர் எதையும் பார்க்க மாட்டார். அவர் தன்னுடைய ப்ரொஃபசர்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்பார். ஊர்கள்ல இருக்கிற அவர்கள்ட்டையும் போய் கேட்பார். தன்னுடைய தாய் பேத்தியோ அல்ல வீட்டுல வேலை செய்யற வேற கம்யூனிட்டி வேலை செய்யற ஆக்கலண்டா கூட எல்லார்ட்டையுமே கேட்பார். இதை கூட ஊர்ல எப்படி சொல்லுறாரு? அதை பார்ப்பார். அது சரியா இருக்கா அந்த வேர்டு செக் பண்ணிட்டு தான் ஒரு புது வேர்டை உருவாக்குவார். எனக்கு அது அவரோட ரொம்ப பிடித்தது. அதுக்காக அவருக்கு நான் என்ன செய்வேன்னா எல்லா புக்ஸையும் ரெடியா என்ன அவரோட வீட்டுல இருக்கும் நிறைய புக்ஸ். உதாரணமா இந்த என்ன டிக்ஷனரிஸ், அபிதான சிந்தாமணிகள் எல்லாம் எல்லாம் தெரியும். என்னோட நிகண்டுகள் எல்லாமே நான் மிகவும் பொறுமையோட சேர்த்து அவருக்கு செய்து கொடுக்குறது. அதனால அவர் ரொம்ப விருப்பமான, அதனால அவருடைய ஃபைன் ஆர்ட்ஸ் புக்ல இந்த பெயரோட வந்திருக்கு அந்த புக். அப்படியா? ஃபைன் ஆர்ட்ஸ் க்ளாசரி கமிட்டி, இந்த ஸ்ரீலங்கன் க்ளாசரி இதுல வந்திருக்கு. என்னுடைய பேரையும் போட்டிருக்காரு. அது முக்கியம். அதுதான் இப்ப முக்கியமாக நீங்க இவ்வளவு நல்ல ஆளுமையோட கதைக்கின்றீர்கள். அந்த வகையில ஏதாவது உங்களுடைய பெயர் பதியப்பட்டு ஏதாவது புத்தகங்கள் எழுதியிருக்கின்றீர்களான்றது நானும் எனக்கும் ஒரு கேள்வி வந்ததுதான். ஏனென்றால் இவ்வளவு ஆளுமை இருக்கிறது. இப்ப இந்த கவி நல்ல எழுதி தந்தீங்கள். அது உண்மையாக இன்றும் எனக்கு அடித்து கூறியிருந்தார்கள் உங்களுடைய அருமையான கவி. அது உங்களுடைய தொகுப்பிடத்தோட வரமல்ல புத்தக வடிவில. அதுவும் ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த விதத்துல வேறு ஏதாவது ஏனென்றா உங்கள்ட்ட ஆங்கில வடிவத்துல ஏதாவது இருக்கிறான்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. நான் இன்னுமே நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் உண்மையாவே. இப்போதும் நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு MA in டீச்சிங் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த செகண்ட் லாங்குவேஜ் கண்டெக்ஸ்ட் இதுல இன்னும் நான் ஸ்டூடெண்டா தான் இருக்கிறேன். அப்ப அதோட தீசிஸை நான் செய்ய வேண்டும். இளமையாகவும் வளர்த்து கொண்டும் இருக்கும் என்றது என்னுடைய ஞானமும் ஒரு நல்ல விடயம். ஏனென்றால் படித்து கொண்டிருப்பவர்கள்லாம் அது உங்களை வளர்த்து கொண்டிருப்பது என்றதுதான் கருத்து. நீங்கள் எங்கேயோ போய் கொண்டிருப்பீங்கள். வாழ்த்துக்கள். அது உங்களுடைய இது தொடர வேண்டும். வேறு யாராவது இருக்கின்றீர்களா? மேலும் நாங்கள் கொண்டு இருக்கலாம் இல்லையா? யாராவது கூற வேண்டி? நானும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். கவிச்சந்திரிகா, உங்களை இன்று இந்த பாமம் ஊடாக அறிந்ததுல மிக சந்தோஷமாக இருக்கின்றது. எங்கள் ஈழத்து ஒரு பெண்மணியின் ஒரு சிறப்பினை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மிகுந்த சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடரட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நவயோதியக்கா, நன்றி இயக்குனர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. அதோட நான் இளையவர்களை கூடுதலாக எதிர்பார்த்தேன். இன்றைக்கு அவ அந்த கற்பித்தல் முறையை பற்றி கதைக்கும் பொழுது இளையவர்கள் கூட அதை பற்றி கேட்பது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்தேன். பரவாயில்லை. ஆமாம், நீங்களும் அதை சொல்லலாம் தானே சாந்தினி, இல்லையா? நிச்சயமாக நிச்சயமாக நாங்கள் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது கதைத்துக் கொள்வோம். வேறு யாராவது இருக்கிறார்கள் எனக்கு தெரியல. இதுல வருது. ஆமா, இருப்பவர்கள் இவரது வாழ்த்துக்கள் ஒரு சொல்லி மகிழலாம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். முடியுமானால் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இருப்பவர் வந்தவருடைய கதையை கேட்டிருப்பீங்கள். நவயோதியக்கா தெரிகின்றதா? இணைந்திருக்கிறார் ஒரு. வணக்கம் வணக்கம் கவிச்சந்திரிகா டீச்சர் அவர்களுக்கு ரொம்ப வணக்கம். பேச்சு உங்களோட கனகாத்து பிறகு ஒரு நல்ல ஒரு பிரின்சிபலை நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதெல்லாம் நாங்க துளைச்சி போட்ட வந்த நேரத்துல நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் இருந்தா ஒரு பிள்ளையை சரியான முறையில வழிநடத்த முடியும். நல்ல ஒரு நிலையில அவங்க ஃபியூச்சர்ல வர முடியும்ன்றதுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கிறீங்க. உங்களோட பேச்சு நல்ல திறமையா இருக்கு. வாழ்த்துக்கள். இப்படியே தொடர்ந்து உங்களோட டீச்சிங் கூடுதலா கொடுத்து கொண்டே இருங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இணைஞ்சு உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஆவலா இருக்கும். நன்றி 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 நன்றி. நாங்கள் இன்னும் ஒரு தடவை நாங்கள் வேறு சப்ஜெக்ட்ல கதைச்சு இன்னும் ஒரு தடவை உங்களுடைய அறிவுரைய எங்களுடைய
உறவுகளுக்கு அதோடு இளையவர்களையும் இணைத்து கொண்டு நாங்கள் செய்யலாம் என்று எனக்கு ஒரு யோசனை இப்பொழுது வந்தது. திரு நடாமுகனும் இருக்கார் என்று நான் என்னுடைய பிள்ளையும் தானே என்று நான் சற்று அரை மணிக்கு பிந்தி வருகின்றேன். அதன் காரணமாக வாணிமோகன் எனக்கு இந்த இதுக்குள்ள தெரியவில்லை. நான் கட்டங்களா கை வச்சாலும் அதுல பிள்ளை வேற மணிக்கு நான் இருக்கிறேன். பரவாயில்ல, இந்த டெக்னாலஜியே நாங்க நம்ப முடியாதுதானே சந்திரிக்கா, இல்லையா? சந்திரிக்கான்னு சொல்றேன். நான் அதுக்காக என்ன செய்யறேன் என்றால், இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்த காலத்துல என்னுடைய பிள்ளைகளை பிரசன்டேஷன் செய்ய வைப்பேன். அதுல அப்பதான் அவர்கள் அதுல ஆளுமையை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தான் பிரசன்டேஷன். அதனால இந்த ஜூம் கிளாஸ் டைம்லயும் அவர்கள் குரூப்பாக பிரசன்டேஷன் செய்தார்கள். நல்லா இருந்தது. நான் அந்த எதிர்பார்க்காத வகுப்புல ஆர்வத்தோட கற்காத பிள்ளைகள் கூட எங்கேயோ தூரத்துல இருந்து தான் அந்த ஜூம்ல ஜாயின் பண்ணிருப்பார்கள். அப்ப வீட்டுல இருந்து அவர்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜூம்ல அதை பிரசன்ட் பண்ணிக்கல எனக்கே வியந்து போயிட்டாங்க. அந்த பிள்ளைகள் இவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணுமா, எங்கெல்லாம் தேடி படங்களை அந்த மெசேஜ எல்லாம் தேடி அவங்க செய்ய உண்மையில அந்த பிள்ளைகளை நாங்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ண வேணும் சிறு வயதுல இருந்து. அது சரி, நீங்கள் அதான் பிரின்சிபலை பார்த்தா மாதிரினா நீங்க அந்த சொல்ற முறையும் அந்த கற்பித்தல் முறையும் அந்த ஸ்ட்ரிக்டா இருப்பீங்கன்னு சொன்னீங்களோ, அப்ப அது பாடத்தை படிப்பு கேட்கல ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன். ஏன்னாண்டா அதை நான் அப்படி ஸ்ட்ரிக்டானா புள்ள படிக்காது. ஆனா பழக்க வழக்கத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்ப நான் சொல்றது என்னன்னா, நீங்க பழக்க வழக்கம் சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிப்பீங்க. இல்லாட்டி பாடத்துல சந்தேகம் பண்ணா நீங்க லட்சம் தரம் கேட்டாலும் நான் ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுப்பேன். பழக்க வழக்கத்துல ரொம்ப கண்டிப்பாக இருக்கும். இப்ப மாணவர்கள் வாசிப்பு பழக்கம் இந்த விதத்துல சொல்லி இருந்தீர்கள். இப்பொழுது நவீன காலத்துல எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள், இப்ப நாங்க லண்டன்ல பாக்குற பிள்ளை, நான் லண்டன்ல தான் பாக்குறோம், அந்த பிள்ளைகள் யூனிவர்சிட்டி போன பிறகு இந்த பெற்றோர் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து கொஞ்சம் கணக்கு பெற்றோர்களை அவர்கள் கொஞ்சம் அப்படி செய்கிற விதங்களை நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நீங்கள் என்ன விடை கூற விரும்புகின்றீர்கள்? பெற்றோர்களை பிள்ளைகள் மதிக்காத நிலைமைக்கு. ஆமா, பிள்ளைகள் படிச்சு அவைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி அவைகள் படிச்சு அதை கிராஜுவேட் பண்ணி அவைகள் உழைக்க தொடங்கின உடனே பிள்ளைகள் நினைக்கணும் இவியல் பெருசா அறிவு குறைஞ்சவ மாதிரியான ஒரு இல்ல. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. முக்கியமா நாங்க சிறு வயதுல இருந்தே பிள்ளைகளோட எப்படி கம்யூனிகேட் பண்றோம். அவர்களாம் இப்ப எல்லாரும் பிஸி தான், ஆனாலும் கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் எங்களோட கஷ்டத்தை மட்டும் சொல்லக்கூடாது. கஷ்டப்பட்டது மட்டும் நான் அந்த காலத்துல அப்படி கஷ்டப்பட்டேன்னு இப்படி எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க வேணும். மற்றது ஒரு ஃப்ரெண்ட போல ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்து நாங்க அனலைஸ் பண்ண வேணும். பிள்ளைகளோட இருந்து அவைகளுக்கு அவையோட வியூவை சொல்றதுக்கான ஒரு இடத்தை கொடுக்கணும். அப்பதான் அவைகளுக்கு எங்களோட ஃப்ரீடமா கதைக்க முடியும்ன்ற ஒரு உணர்வு வரைக்கல அவங்க எங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியோ எங்களுக்கு ஒரு தேவையான ஆக்கள் மாதிரியோ எடுப்பாங்க. இப்ப எங்களோட பிள்ளைகள் முரண்பாடும் நிச்சயம். இன்றைக்கு கூட என்னுடைய மகன் முரண்படுவா. முரண்பட்டாலும் நான் சில வேலை ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படி செய்யக்கூடாது, அல்ல இது சரியில்லை, அல்ல இந்த இடத்துல அந்த இடம் பிள்ளைன்னு சொன்னா ஸ்ட்ரிக்டா இருப்பான். நான் சொன்னா அவ முரண்படுவா. முரண்பட்டா நான் பேசாமல் இருந்துடுவேன். பிறகு தானே வருவா, அம்மா நீங்க சொன்னது சரி. அப்ப நான் சிரிப்பேன். எப்பவும் நான் அதைத்தானே சொல்றேன். அப்பவே விளங்குது. சரி, அப்ப நாங்கள் நிறைய பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் பெற்றாரும் கொஞ்சம் முயற்சி செய்ய வேணும். சில இடங்கள்ல நான் எங்களை அப்டேட் பண்ணேன். இப்ப நான் வகுப்புக்கு போக முதலாவது நான் இந்த போன் வந்த காலத்துல நான் என்ன செய்வேன், எந்த போன் அப்டேட் பண்ணிக்கொள்வேன் லேட்டஸ்ட் போனுக்கு. அந்த போன்ல என்ன இருக்குன்றத தேடுறதுக்கான அப்டேஷன் என்னட்ட இருக்கணும். அவன் வகுப்புல பிள்ளை ஒரு டவுட்டை கேட்டா, பிள்ளைகள் என்னுடைய பாடசாலை தெரியும், பிள்ளைகள் ஏதாவது டவுட் என்றால் அது என்ன ஃபீல்டோ என்ன பாடத்துல இருந்தாலும் ஓடி வருவாங்க. மிஸ் இதுக்கு என்ன மிஸ் மீனிங், இதுக்கு என்ன ஒருக்கா பார்த்து சொல்லுங்க போன்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனுக்கு முதல் நான் அதை ஹேண்டில் பண்ண அதை தேடுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப பிள்ளைக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது எங்கல்ல. பெற்றாரும் சில பெற்றார் எனக்கு தெரியாது,
புள்ள எல்லாம் செய்யும் என்று விட்டு கொண்டு வர வர அவர்கள் நினைப்பார்கள் உண்மையிலே அம்மா ஒரு காலகட்டத்துல அம்மாக்கு ஒண்ணும் தெரியாண்டு நிக்கிறது அவை அட்வான்டேஜா எடுத்துக்கொள்வார்கள் தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இந்த பிள்ளைகள் புத்திசாலி. அப்ப அவர்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்க சொல்றது நல்ல ஒரு பாயிண்ட். அதுல என்னன்னா இந்த டெக்னாலஜி வளர்ந்த பிறகு உதாரணமா நான் கூட அப்போத வந்து இந்த இது வந்துட்டுது ஒரு தினம் வீட்டுல இல்ல. இப்ப நானாத்தான் அதை கண்டுபிடிச்சு செய்தேன்னா அப்ப அதுக்கு பிறகு நான் எனக்குள்ள இருக்குதோ நான் கட்டிக்கான்னு எனக்கு இப்ப வந்துச்சு. ஆனா முந்தி இருந்த ஹவு மெனி டைம்ஸ் ஆயிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு அவதான்னு சொல்லி அதை சொல்லுவீனா. அப்ப ஒருக்கா கடகடன் தான் செய்வீனாம். அப்ப அதை பொறுமையான்னு சொல்லி கொடுக்குறீங்களா அது ஒரு இது. இது மாதிரி நாங்கள் பெற்றோரும் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விடயம். நாங்களும் எங்களை டெவலப் பண்ணிக்கொள்ளி இருக்க வேணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பிள்ளைகளை எதிர்பார்த்தால் அவர்கள் நினைப்பார்கள் நாங்கள் எங்களுக்கு விஷயம் விளங்க இல்லையேன்னு. அதாவது அவருக்கு ஒருபடி மேல நான் இருக்கிற அளவுக்கு என்ன விருத்தி செய்து கொள்ளணும். அதுதான் ஆமா. ஆனா இன்னொரு பக்கத்துல இங்க பார்த்தா பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்துல இப்போ ஓரளவுக்கு இருந்தாலும் வேலையில செய்து அவர்கள் பல விதமான தொழில்களை செய்துதானே நாங்கள் முன்னேறது இல்லையா. இங்க வந்து ஈஸியா இருக்கே இல்லை. ஒவ்வொருத்தரும் வேலை வெளியேண்டு போனா அந்த டைம் இல்லாம இருக்கும். அவர்களை பிள்ளைகளோட கம்யூனிகேட் பண்ணி அந்த அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறது. அதனாலேயும் ஒரு சில குறைபாடுகள் நடந்திருக்கிறது. கிடைக்கிற நேரத்திலேயாவது முரண்படாத விதத்துல அவர்களோட நாங்கள் பேசுற ஒரு சுமூகமான உறவை வளர்த்து கொள்ள வேணும். சின்ன பிள்ளை கொஞ்ச நேரம் தான் பிள்ளைகள் சில நேரம் 10 நிமிஷம் கூட ஒரு தாய் என்ன கூட என்னுடைய பிள்ளைகள் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருக்கும். அவ வந்தோடனே கழிச்சிடுவா, வந்தோடனே நேரம் இயலாது நான் சாப்பிட்டேன் எனக்கு சாப்பாடு வேணாம் நான் படுக்க போறேன்னு கூட சொல்ற நிலைமை இருக்கலாம். அந்த நேரம் நாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேணும். உடனே போய் இல்ல நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் நீங்க அப்படித்தான் நாங்க சொல்லக்கூடாது. சரி இன்னைக்கு பிள்ளை கழிச்சிட்டு காலையில அவங்க ஃப்ரெஷ்ஷா வரைக்கலாம் சரி அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். நிறைய பொறுமையை நாங்களும் வச்சிருக்க வேணும். அவைகளுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து குழந்தையில இருந்து நாங்கள் எப்பவும் என்ன செய்யறோம்னா இதை செய் அதை செய் இதுதான் சரி நான் சொல்றதான் சரின்னு சொல்றமே தவிர உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்று கேட்கறது இல்லை. இப்ப நான் ஒரு முறை இப்ப நானுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு கூட 20 வருஷத்தையும் கூட சரியான கூட 25 வருஷத்துக்கு கூட நான் அதாவது நான் திருமணமா முதல் 25 வயசு அந்த நேரம் எனக்கு ஒரு வகுப்புல அப்படி பாடம் நடந்து கொண்டு கேட்கல அந்த பாடம் சம்பந்தமா சிலவள எக்ஸ்ட்ராவா நாங்க கதைப்பங்கள்ல கொஞ்சம் நேரம் இருந்தார். சில நேரம் இந்த மழை நேரங்கள் மாதிரி என்ன பிள்ளைகள் கொஞ்சம் படிக்கிறத குறைச்சு கொஞ்சம் நேரம் அளவலாகிறதுக்கு விருப்பம் அப்படியான டைம்கள் கொஞ்சம் அந்த பர்சனல் டாக்ஸ் வேற சில டைம் அந்த டைம்ல அது பாடம் சம்பந்தமா தான் அது வந்தது. அப்ப எங்களுக்கு அந்த வந்தது அந்த பாலியல் வன்முறை அது பெண்கள் வகுப்பு நான் படிச்சு கொடுக்குறேன் கிரேட் 10 நினைக்கிறேன் அந்த பிள்ளைகள். அப்ப பாலியல் வன்முறைகளை பற்றி வரைக்கல. அப்ப நான் சொல்றேன் இது வந்து கூடுதலா நடக்கிறது வீட்டுல. வெளியில நடக்கிற பாலியல் வன்முறை குறைவு. உடனே பிள்ளைகள் அதை அக்செப்ட் பண்ணி சத்தம் இல்லாம இருந்தாங்க. உதாரணமா கூட வீட்டுல இருக்கிற மாமா சித்தப்பா அண்ணன் அப்படி எத்தனையோ உறவுகள் இருப்பார்கள். அவர்கள் உங்களை தட்டுவார்கள் மூக்க பிடிப்பார்கள் அதில் பிடிப்பார்கள் இப்படி செய்வார்கள். இல்ல கூடுதலான பாலியல் தொல்லைகள் செய்தாலும் சில வேளை உங்களுக்கு பயமா இருக்க உங்களோட தாயாருக்கு சொல்லக்கூட நீங்கள் அதை சகித்து கொண்டிருப்பீர்கள் சொன்ன உடனே ஒரு 10-15 பிள்ளைகளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருந்துச்சு. அப்ப அந்த பெற்றார் அந்த பிள்ளைகளுக்கு இங்கிதமா நடக்கினம் இல்லையா அவைகள்ட்ட கேட்கினம் இல்லை உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நாங்க கேட்கிறோமா நாங்க பயப்படுறோம் அந்த உறவுகள் முறிஞ்சிடும் அவைகளோட சண்டை பிடிக்கணும் அப்ப அந்த பிள்ளைகளும் என்ன பயப்படுது இதை நான் சொன்னா என்னுடைய அம்மா பொறுமை இல்லாம என்னுடைய அப்பா பொறுமை இல்லாம அவர்களோட சண்டை பிடிப்பார்கள் அதால உறவுகள் உடைஞ்சிடும். அப்படி இல்லை நாங்க அந்த உறவுகள் உடையாமலே என்னுடைய பிள்ளைய எப்படி காப்பாற்றணும் யோசிக்கணும். அப்ப நாங்க பிள்ளை அப்ப வீட்லயே உண்மையில நீங்க பார்த்தா உலகத்துல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது டொமெஸ்டிக் ஆக்சிடென்ட்ஸ் தான் கூட வெளியில நடக்கிறத விட. அதே மாதிரி வயலன்ஸோ இந்த பாலியல் தொல்லையும் நடக்கிறது கூடுதலா டொமெஸ்டிக் தான் அவுட் சைடை விட. அப்ப நாங்கள் அதுகள்ல இந்த பாதுகாக்கிறதுக்கே அந்த பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்குது. அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் தங்களோட பிரச்சனையை சொல்ல காத்து கொண்டிருக்கு சிறு வயதுல இருந்து. நாங்கள் அதை கவனிக்கிறீங்கள தானே.
நாங்கள் ஒரு வழியில நான் சொல்றத கேள், இதுதான் சரி என்று ஒரு பக்கத்துல இருந்து போறோம். அந்த கம்யூனிகேஷன் எப்பவும் 2 பக்கத்துல இருந்து வரணும். என்ன அந்த பிள்ளைகளுக்கு இடம் இருக்கணும், அந்த பிள்ளை தெரியணும். ஒரு பிரச்சனையா நான் எங்க போவேன்னு தெரியாது. சில பிரச்சனைகளுக்கு தந்தை என்பதற்கு பிள்ளைகள் அதை விளங்கி கொள்ளையிலாட்டி. ஒரு முறை என்னுடைய பாடத்துல இருந்தது, நாங்கள் ஒரு யுனெஸ்கோவால ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்திருந்தாங்க. அது வேற பாடசாலை, வேற சமூக, வேற இனம், வேற மத பாடசாலைகளோட 2 பாடசாலைகள் இணைந்து அந்த ப்ரொஜெக்ட் அவர்கள் ஊக்குவிச்சிருந்தார்கள். அப்ப அந்த அந்த ப்ரொஜெக்டுக்கு போறதுக்கு ஒரு பிரின்சிபல், ஒரு ரிலிஜியன் டீச்சர், ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படிதான் தெரிவு செய்திருந்தார்கள். அப்ப அதுல எனக்கு வந்தது விவேகானந்தா கல்லூரி, ஹமீத் அல் லூசினியா கல்லூரி. அது முஸ்லிம் பாடசாலை, பக்கத்துல உள்ள பாய்ஸ் ஸ்கூல். என்னுடையது கலவன் பாடசாலை. அப்ப எனக்கு தலைப்பு போதை வஸ்து. எப்ப இது நான் சொல்லுறேன், 91, 92ஆம் ஆண்டுல. சரியா? அப்ப போதை வஸ்துன்றது பெரிய அளவுல கதைக்கப்படாத காலம். ஆனா அப்ப இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டுது. அப்ப நாங்கள் இதுக்காக மினிஸ்ட்ரிக்கு போனோம், அந்த ட்ரக் இந்த சென்டர்ஸுக்கு போனோம். அந்த இதெல்லாம் போய் எல்லாம் நாங்கள் அங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போனோம். அங்க எல்லாம் இந்த நடக்குதுன்றது பிள்ளைகளுக்கு ப்ரொஜெக்டர்ஸ்ல இதெல்லாம் காட்டி அவர்கள்ட்ட இந்த விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். அப்படியெல்லாம் செய்துட்டு அப்ப செய்து கொண்டு போயிருக்கலாம். சரி, அதுல நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் வச்சோம். மற்றது ஒரு கலை நிகழ்ச்சி வச்சோம், கன்சர்ட் உண்டு. அடுத்தது ஒரு ப்ரொசெஷன். நாங்க போலீஸ்ல எல்லாம் பெர்மிஷன் எடுத்து ரோட்ஸ் கவர் பண்ணி ப்ரொசெஷன்ஸ் எல்லாம் செய்தோம். அப்ப பிள்ளைகளுக்கு நிறைய கேள்வி வந்துட்டு, போதை வஸ்துக்கு பிறகு வர்ற விளைவுகள் என்ன, அதுக்கு என்ன விளைவுல வர்ற எய்ட்ஸ் வந்துட்டு. எங்கேயோ பிள்ளைகள் அதுல தேடுந்தானே. அப்ப என்ன பார்த்து 8ஆம் வகுப்பு பெண்கள் பிள்ளைகள் கேட்டினோம், எய்ட்ஸ் என்ன மிஸ். 8ஆம் வகுப்பு பெண் பிள்ளைகள் என்ன கேட்கல. அதில் கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு பிள்ளைகள், 13 வயசு. நான் திருமணமும் செய்யவில்லை. இதை எனக்கு ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் நான் திகைச்சிட்டேன். இது எப்படி நான் இந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறது? ஆனா நான் இதை சரியா சொல்லி கொடுக்காட்டி இந்த பிள்ளை எங்க போய் வெளியில தேட போகுது. வெளியில தேட போய்க்கல, அது பாதகமான சூழலை கூட பிள்ளைக்கு ஏற்படுத்தலாம். இப்ப நான் தீர்மானிச்சேன், இது நான் ஏதோ ஒரு வழியில பிள்ளைக்கு விளங்குற ஒரு லாங்குவேஜ்ல சொல்றேன். நான் சொன்னேன், ஒருவர் திருமணமாக இருந்தால் இந்த பிரச்சனை இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் வரும்போது இப்படி என்ன பிள்ளைகள் தெரியும், வீடுகள நடக்குது, இது பொய் இல்ல. நீங்க கொடுத்திருக்கிறீர்கள். எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் நாங்கள் இன்னும் ஒரு தடவை, இப்ப நீங்க கடைசியில கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான எதிர்காலத்துல தேவையான நாங்கள் எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு முக்கிய விடயத்தை நீங்கள் தொற்றிருப்பீங்கள். அதுல இருந்து நாங்கள் அடுத்த இதை தொடர்போம். இரண்டா ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் எல்லாம் யோசிச்சு இன்னும் ஒரு தடவை இளையவர்களும் இதுல சமூகம் அளித்து நாங்கள் தொடர்றோம். அது நல்லவா இருக்கும். என்னென்ன நல்ல உங்களுடைய பேச்சு திருநடமான கூறியது போல மிக அழகாக விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஒரு பிரின்சிபலுக்கு உரியதை என்று சொல்லி ஒருவர் கூறியிருந்தார். அது மாதிரி நாங்கள் தொடருவோம். இதுவரை நேரம் நாங்கள் 9:30 ஆயிடுது இல்லையா? ஆனபடியா நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து இன்னும் ஒரு தடவை நாங்கள் அதை இன்னும் சிலதுகளை நாங்கள் குறிக்கோள் பற்றி இந்த பிள்ளைகள் இந்த பிரச்சனைகள் பற்றி நீங்கள் தோற்றுப்பீர்கள். அது எனக்கு நன்றி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னா நாங்கள் ஒரு தொடர்ந்தும் உங்களுக்கு நீங்கள் ஒத்துருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பது. அந்த விதத்துல நாங்கள் செய்வோம் என்று கூறி உங்களுக்கு இது நினைப்பேன் வாணி மோகன் இருக்கிறார்கள் இல்லையா? ஹலோ, இருக்கா தெரியல. நாங்கள் நன்றி நவஜோதி, நீங்களும் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு எனக்கு மிகவும் என்னுடைய உளமார்ந்த நன்றிகளை கூற விரும்புகிறேன். நன்றி நன்றி. உண்மையாக எனக்கும் மிக சந்தோஷமா இருக்கேன். நான் கேட்ட உடனே நீங்க ஒரு மறப்பம் சொல்லாமலுக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு கவிச்சந்திரிகா மோகனதாஸ் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. எமது உறவுகள் சார்பில் நான் இந்த வேலையை தெரிவிக்க விரும்புகிறேன். ஆனா உங்களுடைய இன்னும் கலந்துரையாடல் வேறு விதங்களில் தொடரும் என்று கூறி இதில் கலந்து சிறப்பித்த சாந்தினி அவர்களுக்கும் இன்னும் ஒரு சாந்தினியோட நன்றியும் வந்திருந்த மற்ற ப்ரோக்ராமில் இருந்து பார்த்தா அதற்கும் மிகுந்த எனக்கு தெரியவில்லை, கவனிக்கவில்லை. அதற்கும் நன்றி கூறி
திரு நடாமோகன் அவர்களுக்கும் நன்றி கூறி, வான்மோகன் பெருந்தேன் அவர்களுக்கும் நன்றி கூறி, மீண்டும் 682வது மகரந்த சிதறலை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் உங்களுக்கு மிகுந்த நன்றி. மிக அருமையான ஒரு நிகழ்வை எங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். அதுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி 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 நன்றி. குட் நைட். பரவாயில்ல, நினைக்கிறேன்.